Hello everyone, இது டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங்ல யூனிட் 4 ஓட செகண்ட் லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செக் பாயிண்ட் பேஸ்ட் ரிகவரி. இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட், ஆனா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் பார்க்கலாம். ஸோ செக் பாயிண்ட் பேஸ்ட் ரிகவரினா செக் பாயிண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு செக் பாயிண்ட்லயுமே எப்படி ரிகவர் ஆகுது, என்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிறது செக் பாயிண்ட் பேஸ்ட் ரிகவரி. ஸோ ஃபர்ஸ்ட் செக் பாயிண்டிங் என்ன பார்ப்போம். இது லாஸ்ட் வீடியோ பார்த்தது தான். செக் பாயிண்டிங் இன்வால்வ்ஸ் கிரியேட்டிங் a snapshot or copy of the current state of a system or a process at a particular time. ஸோ அந்த டைம்ல சிஸ்டம் இல்லைன்னா ப்ராசஸோட ஸ்டேட் என்னவா இருக்கு அப்படிங்கிறத காப்பி பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் செக் பாயிண்டிங். ஏன் காப்பி பண்றோம் அப்படின்னா so that we could restore the system back to consistent state in case of any failure. ஸோ ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு திரும்ப வரணும். அதனால ஃபர்ஸ்டே சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு பேர் தான் செக் பாயிண்டிங். When the system is check pointed, the state of the entire system is saved to non-volatile storage. ஒரு செக் பாயிண்ட் நடக்குதுன்னா அந்த சிஸ்டமோட என்டையர் ஸ்டேட்ஸுமே ஒரு ஸ்டோரேஜ்ல சேவ் ஆகிக்கும். இதுதான் செக் பாயிண்டிங். இதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். ஸோ அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டம்ல நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுமே தன்னோட இஷ்டத்துக்கு செக் பாயிண்ட் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். பாருங்க, ஈச் ப்ராசஸ் ஹேஸ் அட்டானமி இன் டிசைடிங் வென் டு டேக் செக் பாயிண்ட்ஸ். ஸோ எப்போ செக் பாயிண்ட்ஸ் எடுக்கணுங்கிறத அந்த ப்ராசஸ் தான் முடிவு பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறது அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். இட் அலோஸ் ஈச் ப்ராசஸ் டு செலக்ட் அப்ராப்ரியேட் செக் பாயிண்ட் பொசிஷன்ஸ். ஸோ எந்தெந்த டைம்ல செக் பாயிண்ட் எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணி அதுவே எடுத்துக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா டாமினோ எஃபெக்ட் மே அக்கர் டூரிங் ரிகவரி. ஸோ டாமினோ எஃபெக்ட் லாஸ்ட் வீடியோ பார்த்ததுதான். ஒரு ப்ராசஸ்ல நடக்கிற ஃபெயிலியர்னால இன்னொரு ப்ராசஸ் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படி நடக்கிறதுனா டாமினேட் எஃபெக்ட். ஒரு ப்ராசஸோட ஃபெயிலியர் இன்னொரு ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா டாமினோ எஃபெக்ட். ஸோ இது எதுக்கு அஃபெக்ட் பண்ணுது? சென்டே நடக்காம ரிசீவ் ஆச்சுன்னா எல்லா ஸ்டேட்ஸும் இன்கன்சிஸ்டன்டா போயிடும். ஸோ அப்படி நடக்கிறது தான் டாமினோ எஃபெக்ட். Since no coordination in taking checkpoints, some process may take useless checkpoints. So checkpoints எடுக்கிறதுல கோஆர்டினேஷனே இல்லைங்கிறதுனால அது தன்னோட டிஸ்ட்ரிக்ட் செக் பாயிண்ட் எடுத்துட்டே போகும். அப்படி எடுக்கிறப்போ ஒரு சில செக் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்லெஸ்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். இது லாஸ்ட் வீடியோ பார்த்தா அதே தான். லாஸ்ட் வீடியோ சிங்க்ரனஸ் செக் பாயிண்டிங் பார்த்தோமா, அதே தான் கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். நேம் மட்டும் வேற இருக்கு, அவ்வளவுதான். பாருங்க, ப்ராசஸ் கோஆர்டினேட் செக் பாயிண்டிங் டு என்ஷூர் கன்சிஸ்டன்ட் குளோபல் ஸ்டேட். ப்ராசஸ் வந்து தனக்குள்ள கோஆர்டினேஷன் பண்ணிக்கும், அதாவது தனக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிட்டு செக் பாயிண்ட் பண்ணணும், பண்ணலாமா வேண்டாமா முடிவு பண்ணிட்டு செக் பாயிண்ட் எடுக்கும். இட் சிம்பிளிஃபைஸ் த ரிகவரி ப்ராசஸ் அஸ் ஈச் ப்ராசஸ் ரீஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் லோக்கல் லேட்டஸ்ட் செக் பாயிண்ட். ஸோ இதுல என்ன நடக்கும்? ஒன்னு செக் பாயிண்ட் எடுத்தா எல்லா ப்ராசஸுமே ஒரே நேரத்தில் செக் பாயிண்ட் எடுக்கும், இல்லைன்னா எந்த ப்ராசஸுமே செக் பாயிண்ட் எடுக்காது. இதனால என்ன ஆகுது? ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எல்லா ப்ராசஸ் சேர்ந்து தன்னோட லேட்டஸ்ட் செக் பாயிண்ட்ஸுக்கு போய்க்கும். அப்படி போறதுனால ரிகவரி ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கு. இதனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னது? டாமினோ எஃபெக்ட் இங்க நடக்காது. ஸோ இதான் கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். ஸோ இதுல கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தா அந்த செக் பாயிண்ட் அல்காரிதம் தான். ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்க ஒர்க் ஆகுது. இது எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கான்செப்ட் நிறைய இருக்க மாதிரி தெரியும். பாருங்க, இனிஷியேட்டிங் ப்ராசஸ் PI takes a tentative checkpoint and requests that all processes take tentative checkpoints. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு டென்டேட்டிவ் செக் பாயிண்ட் எடுத்துக்கும், எடுத்துட்டு மீதி உள்ள எல்லா ப்ராசஸுமே நீங்கள் டென்டேட்டிவ் செக் பாயிண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், ஈச் ப்ராசஸ் இன்ஃபார்ம்ஸ் PI whether it succeeded in taking a tentative check point. ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் டென்டேட்டிவ் செக் பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு எடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் டென்டேட்டிவ் செக் பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடும், ரிப்ளை பண்ணிடும். If PI learns that all processes have taken tentative checkpoints, PI decides that all tentative checkpoints should be made permanent. ஸோ அப்படி எல்லா ப்ராசஸுமே டென்டேட்டிவ் செக் பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா அந்த செக் பாயிண்ட்டை பெர்மனண்டா மாத்திக்கலாம். அதர்வைஸ் PI decides that all tentative checkpoints should be discarded. ஸோ அப்படி இல்ல, ஏதோ ஒரு ப்ராசஸ்னால டென்டேட்டிவ் செக் பாயிண்ட் எடுக்க முடியலன்னா கூட எல்லா டென்டேட்டிவ் செக் பாயிண்டையுமே டிஸ்கார்ட் பண்ணிடணும், செக் பாயிண்டே வேண்டாம் அப்படின்னு டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் செக் பாயிண்ட் கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங்ல. இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, பிளாக்கிங் செக் பாயிண்டிங், நான் பிளாக்கிங் செக் பாயிண்டிங். ஃபர்ஸ்ட் பிளாக்கிங் செக் பாயிண்டிங். ஆஃப்டர் a process takes a local checkpoint to prevent orphan messages, it remains blocked until the entire check pointing is complete. ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு செக் பாயிண்ட் எடுத்துச்சுன்னா அந்த செக் பாயிண்டிங் அல்காரிதம் முடிகிற வரைக்குமே அந்த ப்ராசஸ் பிளாக் ஆகியே இருக்கும். ஏன் பிளாக் ஆகி இருக்கு அப்படின்னா ஆர்ஃபன் மெசேஜை அவாய்ட் பண்றதுக்கு. ஆர்ஃபன் மெசேஜ்னா வேற ஒன்றும் இல்லை, சென்ட் இல்லாம ரிசீவ் வருது இல்லையா? ஸோ அப்படி இருக்க மெசேஜ் பேர் தான் ஆர்ஃபன் மெசேஜ். ஸோ அப்படி எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செக் பாயிண்டிங் அல்காரிதம் முடிய வரைக்கும் பிளாக் ஸ்டேட்லயே இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகாம பிளாக் ஆகி இருக்கும். அப்படி இருந்தா பிளாக்கிங் செக் பாயிண்டிங். நான் பிளாக்கிங் செக் பாயிண்டிங்ல அப்படியே ஆப்போசிட், த ப்ராசஸ் நீட் நாட் ஸ்டாப் தேர் எக்ஸிகியூஷன்ஸ் while taking checkpoints.
ஸோ ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ண தேவையில்ல, எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் செக் பாயிண்டிங் அல்காரிதம் நடக்கிறப்ப. அப்படி இருந்தால் நான் பிளாக்கிங் செக் பாயிண்டிங். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் இன்டியூஸ்டு செக் பாயிண்டிங். ஸோ இந்த கம்யூனிகேஷன் இன்டியூஸ் செக் பாயிண்டிங்னா வேற ஒன்றும் இல்லை, கோஆர்டினேட்டரும் சேர்ந்து அன்கோஆர்டினேட்டரும் சேர்ந்து இருந்தால் கம்யூனிகேஷன் இன்டியூஸ் செக் பாயிண்டிங். எப்படின்னு பார்ப்போம். It ensures that each checkpoint taken is part of a consistent global checkpoint, while at the same time allowing each process to take checkpoints independently. ஸோ இது என்ன பண்ணும், எல்லா செக் பாயிண்ட்ஸுமே கன்சிஸ்டண்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கும், அதே சமயத்துல எல்லா ப்ராசஸுமே இண்டிபெண்டாவும் செக் பாயிண்ட்ஸ் எடுக்க அலோவ் பண்ணிக்கும். ஸோ கோஆர்டினேட்டாவும் இருக்கும், அன்கோஆர்டினேட்டாவும் இருக்கும். இது என்ன கான்செப்ட்னா, எல்லா ப்ராசஸும் இண்டிபெண்டா செக் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா எப்பயாவது ஒரு ப்ராசஸ்க்கு செக் பாயிண்ட் வேணும்னு தோணுச்சு அப்படின்னா எல்லா ப்ராசஸும் இன்ஃபார்ம் பண்ணும், நீங்களும் செக் பாயிண்ட் எடுத்துங்க இன்ஃபார்ம் பண்ணும். அந்த நேரத்துல ஃபோர்ஸில் செக் பாயிண்ட் நான் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும் அப்படின்ட்டு எல்லா ப்ராசஸும் செக் பாயிண்ட் எடுத்துக்கும். ஸோ மீதி உள்ள டைம்ல இண்டிபெண்டா எப்பனாலும் செக் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதான் ஒரே கான்செப்ட். பாருங்க, இட் பிக்கிபேக்ஸ் ப்ரோட்டோகால் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆன் ஈச் அப்ளிகேஷன் மெசேஜ். ஸோ அப்ளிகேஷன் மெசேஜ் சென்ட் பண்ணோம், சென்ட் பண்றப்ப ப்ரோட்டோகால் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து சென்ட் பண்ணோம். பிக்கிபேக்ஸ்னா ஒன்றும் இல்லை, சேவ் பண்ணி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோம். ஸோ ஒரு ப்ரோட்டோகால் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து அந்த அப்ளிகேஷன் மெசேஜ் சென்ட் பண்ணும். அந்த மெசேஜ் ரிசீவ் பண்றப்ப ஆன் ரிசீவிங் த மெசேஜ் ஈச் ப்ராசஸ் டிட்டர்மைன்ஸ் இஃப் இட் ஹாஸ் டு டேக் ஏ ஃபோர்ஸ்டு செக் பாயிண்ட் ஆர் நாட். ஸோ அந்த மெசேஜ் வந்தோடனே நம்ம செக் பாயிண்ட் எடுக்கணுமா கூடாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு எடுக்கணும்னா செக் பாயிண்ட் எடுக்கும், அப்படி இல்லைன்னா தான் இஷ்டத்துக்கு எப்பனாலும் செக் பாயிண்ட் எடுத்துக்கும். இதுதான் கம்யூனிகேஷன் இன்டியூஸ்டு செக் பாயிண்டிங். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, மாடல் பேஸ்ட் செக் பாயிண்டிங், இண்டெக்ஸ் பேஸ்ட் செக் பாயிண்டிங். ஃபர்ஸ்ட் மாடல்ல a model is set up to detect the patterns of communications that could result in inconsistent states among the existing checkpoints. ஸோ ஒரு மாடல் செட் பண்ணி வச்சுப்பாங்க, அந்த மாடல் என்ன பண்ணணும்னா இப்படிலாம் கம்யூனிகேஷன் நடந்துச்சுன்னா இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் போயிடும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டே வரும். ஸோ அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செக் பாயிண்ட் எடுத்தோம்னா மாடல் பேஸ்ட் செக் பாயிண்டிங். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் பேஸ்ட் செக் பாயிண்டிங். It works by assigning increasing indexes to checkpoints such that checkpoints having the same index at different process form a consistent state. ஸோ இங்க வேற ஒன்றும் இல்லை, செக் பாயிண்ட் எடுக்க இண்டெக்ஸ் கொடுத்துட்டே வருவாங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ்னு ஒவ்வொன்றா கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரே இண்டெக்ஸ்ல உள்ள எல்லா ப்ராசஸ்லயும் ஒரே இண்டெக்ஸ்ல உள்ள செக் பாயிண்ட் எடுத்தோம்னா நம்ம கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ப்ராசஸ் 1ல ஒரு செக் பாயிண்ட் எடுக்கும், 2ல செக் பாயிண்ட் எடுக்கும், 3ல செக் பாயிண்ட் எடுக்கும்னா ஒரே இண்டெக்ஸ்ல உள்ள செக் பாயிண்ட் எடுத்தோம்னா நமக்கு கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் கிடைக்கும், நமக்கு தெரியணும். அப்படி கான்செப்ட் யூஸ் பண்றதா இண்டெக்ஸ் பேஸ்ட் செக் பாயிண்டிங். ஸோ இவ்வளவுதான். ஸோ இதோட செக் பாயிண்ட் பேஸ்ட் ரிகவரி முடிஞ்சு. இதுல 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம், அன்கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங், கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங், கம்யூனிகேஷன் இன்டியூஸ்டு செக் பாயிண்டிங். ஸோ முக்கியமான கான்செப்ட் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.